வெல்கம் டு டிவைன் லைட். இன்று நாம் ஒரு அற்புதமான கதையை பார்க்க போகிறோம். உலகம் எப்படி ஆரம்பமானது என்பதை பற்றி. இது ஒரு அழகான இயேசுவின் கதை. தேவன் உலகத்தை எப்படி படைத்தார்? ஒரு 2 அல்ல, முழு 7 நாட்களில் தேவன் இந்த உலகத்தை எவ்வளவு அற்புதமாக உருவாக்கினார் என்பதை இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். வண்ணம் மாறும் வானம், ஒளிரும் நட்சத்திரங்கள், பறக்கும் பறவைகள், நடக்கும் விலங்குகள், மனிதர்கள் எல்லாம் எப்படி வந்தது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பார்க்கலாம். முதல் நாள். ஒளி. மிகவும் பண்டைய காலத்தில் எதுவும் இல்லை. ஒளி இல்லை, நிலம் இல்லை, வானம் இல்லை. அப்போது தேவன் சொன்னார், ஒளி இருக்கட்டும். உடனே ஒளி வந்தது. இது முதல் நாள். ஒளி மற்றும் இருள் ஏற்பட்டன. தேவன் இதை பகல் மற்றும் இரவு என்று அழைத்தார். 2ஆம் நாள். ஆகாயம். 2ஆம் நாளில் தேவன் வானத்தை படைத்தார். தேவன் நீரை 2ஆக பிரித்தார். மேலே ஆகாயம், கீழே நீர். தேவன் அந்த வானத்தை ஆகாயம் என்று அழைத்தார். இது வானிலையின் தொடக்கமாகும். 3ஆம் நாள். நிலம், செடிகள், மரங்கள். 3வது நாளில் தேவன் கடல்களையும் நிலத்தையும் பிரித்தார். கடல் நீர் ஒன்று சேர்ந்து பெருங்கடலாக ஆனது. பின்னர் நிலத்தில் செடிகள், மரங்கள், பலமரம், பூக்கள் எல்லாம் வளர்ந்தன. எல்லாம் இயற்கையாக வளரக்கூடிய வகையில் தேவன் உருவாக்கினார். அனைத்தும் பசுமையாக அழகாக இருந்தது. 4ஆம் நாள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். 4வது நாளில் தேவன் சூரியனை பகலுக்கு, சந்திரனை இரவுக்கு, நட்சத்திரங்களை ஆகாயத்தில் ஒளிர வைக்க உருவாக்கினார். இவை நாட்கள், மாதங்கள், காலங்கள் எல்லாவற்றையும் குறிக்க உதவுகின்றன. 5ஆம் நாள். பறவைகள் மற்றும் கடல் உயிர்கள். 5வது நாளில் தேவன் கடல்களில் மீன்கள், திமிங்கலங்கள், சிப்பிகள் மற்றும் பலவிதமான உயிரினங்களை படைத்தார். ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் படைத்தார். பறவைகள் வானத்தில் பறந்தன. கடல் உயிர்கள் நீரில் விளையாடின. அனைத்தும் தேவனால் படைக்கப்பட்டவை. 6ஆம் நாள். விலங்குகள் மற்றும் மனிதன். 6வது நாளில் தேவன் நிலத்தில் நடக்கும் விலங்குகளை, ஆடுகள், யானைகள், நாய்கள், பூனைகள், ஒட்டகங்கள் மற்றும் பல உருவாக்கினார். அதற்கு பிறகு தேவன் நம்மை போல மனிதனை உருவாக்கினார். மனிதனை என் உருவத்தில் நான் படைக்கிறேன் என்று தேவன் சொன்னார். ஆதாமும் ஏவாளும் பிறந்தனர். தேவன் அவர்களுக்கு அழகான தோட்டம் கொடுத்தார். ஏதேன் தோட்டம். இவர்கள் இருவரும் தேவனின் தோட்டத்தில் வாழ்ந்தனர். 7ஆம் நாள். தேவன் ஓய்வெடுத்தார். 7வது நாளில் தேவன் எல்லா படைப்புகளையும் முடித்தார். அந்நாளில் அவர் ஓய்வெடுத்தார். அந்த நாளை ஆசிர்வதித்தார். இது ஓய்வு நாள். இவ்வாறு தேவன் 7 நாட்களில் இந்த அழகான உலகத்தை உருவாக்கினார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமை. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், தேவன் உலகத்தை 7 நாட்களில் எப்படி படைத்தார் என்பதற்கான அற்புதமான கதை. நம்மை இவ்வளவு அழகான உலகில் வாழ வைத்த தேவனுக்கு நாம் எல்லாம் நன்றி சொல்லணும். தேவன் படைத்த அனைத்தும் மிகவும் நன்றாக இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் தேவன் தமது படைப்புகளை கண்டு மகிழ்ந்தார். அவை மிக நன்றாக இருந்தன. கற்றுக்கொள்வோம். நம் உலகம் தேவனால் அற்புதமாக படைக்கப்பட்டது. நாமும் அவரை நேசிக்க வேண்டும், நன்றியுடன் வாழ வேண்டும். இந்த கதையை கேட்டு நீங்கள் மகிழ்ந்தீர்களா? மகிழ்ந்தீர்கள் என்றால் ஆமென் என்று கமெண்ட் செய்யுங்கள். வீடியோவை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.